கொஞ்ச நாளாகவே ரொம்ப நாளாகவே இந்த விஜய் ஃபேன்ஸுக்கும் ரஜினி ஃபேன்ஸுக்கும் சோஷியல் மீடியாவில் பெரிய சண்டையே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சண்டை எங்கே ஆரம்பிச்சதுன்னு தெரியல, பட் பெரிய சண்டை, ஆளாளுக்கு மல்லு கட்டிட்டு இருந்தாங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அந்த மாதிரி சமயத்தில் ரஜினி நடித்து வெளியான ஜெயிலர் படத்தில் ஒரு பாட்டு வரும். இந்த பாட்டு வெளியே வந்த பிறகு விஜய் ஃபேன்ஸ் ரஜினி எங்களை தான் சொல்கிறாரு அப்படின்னு சண்டை போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஜெயிலர் படத்தோட சக்ஸஸ் மீட்டில் ரஜினி ஒரு காக்கா கழுகு கதையை சொல்லுவார். இந்த பிரச்சனை இன்னும் பெருசாக வெடிக்க ஆரம்பிச்சது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் விஜயோட லியோ படத்தோட சக்ஸஸ் மீட் நடந்துச்சு. இந்த சக்ஸஸ் மீட்டில் விஜய் சூப்பர் ஸ்டார்னா அது ஒருத்தர் தான், நான் நானாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு விளக்கமும் சொல்லிட்டு போனார். இந்த இஷ்யூ ஒரு ஃபுல் ஸ்டாப்பே இல்லாமல் இப்போ லால் சலாம் படத்தோட இசை வெளியீட்டு விழா வரைக்கும் வந்துருச்சு. இந்த இசை வெளியீட்டு விழாவில் ரஜினி பேசியது என்னன்னா, விஜயை நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் பார்த்து வளர்ந்த பையன் விஜய் இப்போ பெரிய இடத்துக்கு வந்துட்டாரு, அரசியல் சமூக சேவைன்னு இறங்கிட்டாரு. நான் யதார்த்தமாக சொன்ன காக்கா கழுகு கதையை நீங்கள் விஜய் தான் சொல்கிறேன் அப்படின்னு சிங்க் பண்ணி விட்டீங்க. எனக்கு அவரும் அவருக்கு நானும் என்றைக்கும் போட்டி நினச்சதே இல்லை. இது எங்களுக்கு தான் அசிங்கம். ஃபேன்ஸ் நீங்கள் எதுவுமே புரிஞ்சுக்காம எல்லாத்தையும் ஒன்றா லிங்க் பண்ணி எங்களுக்குள்ள பெரிய சங்கடத்தை உருவாக்காதீங்க. இது என்னோட அன்பான வேண்டுகோள் அப்படின்னு ரஜினி ஓப்பனாகவே பேசி உடைச்சிட்டாரு. இந்த விஷயம் உண்மையாகவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இந்த ஃபேன்ஸுக்குள்ளே இருக்கிற இந்த ஃபைட்டுக்கு ரஜினி ஒரு முட்டுப்புள்ளி வச்சுட்டாப்புல. விஜயும் கிளாரிஃபை பண்ணிட்டாரு, ரஜினியும் கிளாரிஃபை பண்ணிட்டாரு. அவங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்லை. இதையும் புரிஞ்சுக்காம இந்த ரசிகர் குஞ்சகை இன்னும் அடிச்சுக்கிட்டு சேர்த்தீங்கன்னா சாவுங்க.